ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தினம் பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய அழைக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார். இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்க நாம் தொடர்ந்து இவ்வழியிலே ஜெபிப்போம். முக்கியமாக இந்த தொற்று காலத்தில் இருக்கிற நாம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை பாதுகாத்து இந்த தொற்று நோயிலிருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை தர வேண்டும் என்று சிறப்பாக திருப்பலியிலே ஈர்ப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஈர்ப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவண்டமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
வாழும் எல்லாம் வல்ல இறைவான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 26, 34 முதல் 35 மற்றும் 44 முதல் 48 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கை உடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கி இருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை என்னாலும்
இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல
நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் எனது கட்டளை என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது மனித அன்பு என்பது பல நேரத்திலே குறைகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அன்பு முழுமையாக இருக்கிறது. அந்த இறை அன்பை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ள அதை உணர்கிற பொழுது நாம் அந்த அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்க முன்வர வேண்டும். இறைவனுடைய அன்பு பல வகையிலே இருக்கிறது. இன்றைக்கு இறை வாசகங்கள் மூலமாக இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று 3 விதங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம். முதலிலே பார்க்கிற பொழுது கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. எப்படி என்றால், சாதாரணமாக மனிதர்கள் நாம் அன்பு செய்கிற பொழுது நம்முடைய மொழியை சார்ந்தவர்கள், நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய நாட்டை சார்ந்தவர் என்று நம்முடைய அன்பு ஒரு குறுகியதாக இருக்கும். ஆனால் இறைவன் அனைத்தையும் கடந்தவராக, எந்த இனத்தை சார்ந்தவனோ, எந்த மொழியை சார்ந்தவனோ, எந்த நாட்டை சார்ந்தவனோ என்று இல்லாமல் அனைவரையும் இறைவன் அன்பு செய்கிறார். அதான் இன்றைக்கு நாம் முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம். என்னவென்றால், ஆண்டவர் அவர் தருகின்ற அந்த அருளும் வல்லமையும் அவருடைய மீட்பும் ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான், முக்கியமாக யூதர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி எல்லோருமே நம்பினார்கள். பேதுருவும் அதை தான் நம்பினார். மீட்பு, ஆண்டவர் தருகின்ற அருளும் யூதர்களுக்கு மட்டும் என்று நம்பினார். ஆனால் இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் படிக்க கேட்டோம், கடவுள் தருகின்ற அருளும் ஆசிரும் எல்லா மக்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. எப்படி என்றால், கொர்நேலியு என்பவன் பிற இனத்தை சார்ந்தவன், யூதர்கள் அல்லாத பிற இனத்தவை சார்ந்தவர். ஆனால் அந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவருடைய அந்த ஆவியானது கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது தூயாவுடைய வல்லமை வெறும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று நினைத்தது தவிர, கொர்நேலியுவுக்கு கொடுத்ததன் வழியாக பிற இன மக்களுக்கும் அனைத்து மக்களும் கடவுளுடைய ஆவியானவர் செயல்படுவார் என்பதை தான் இன்றைக்கு முதல் வாசகம் உணர்த்துகிறது. அதன் மூலமாக கடவுளுடைய அன்பு என்பது எல்லையற்றது, எதையும் சார்ந்தது அல்ல. கடவுள் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இன்றைக்கு முதல் வாசகம். இப்போ கடவுளுடைய அன்பை போன்று நாமும் குறுகிய ஒரு மனப்பான்மையில் இல்லாமல் அனைவரையும் அனைத்தையும் கடந்து நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கடவுளுடைய அன்பு என்பது நிபந்தனையற்றது. கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்றால் நான் நல்லவனாக இருக்கணும் என்பதல்ல. ஆண்டவர் அனைத்தையும் கடந்து நிபந்தனையற்ற ஒரு அன்பு செய்கிறார். அப்படி என்றால், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்வேன். நீ ஏழையாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், ஆனால் நீ மனிதனாக இருக்கிறாய், எனவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. தான் காரல் பாத் அப்படின்ற ஒருவர், மிக சிறந்த ஒரு நற்செய்தியாளர், ஆண்டவரை அனுபவத்தால் தொடர்பட்டு தனது வாழ்க்கை இறைவனுக்காக அர்ப்பணித்தார். பல ஆண்டுகளாக இயேசுவை அறிவித்தார். பல ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவின் பால் கொண்டு வந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது இடத்துல கேட்கிறார், இத்தனை ஆண்டுகள் என் கடவுளுக்காக உழைத்து நிறைய மக்களை நீர் அவர் பால் சேர்த்து இந்த உலகத்திற்கு இந்த வாழ்க்கையின் வழியாக நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லி அந்த மரணப்படுக்கையிலே கடைசி வார்த்தையாக அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாரும் நிறைய சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு என்னை அன்பு செய்கிறார். அந்த ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் நான் உணர்ந்து கொண்டது, இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு இந்த உலக மக்கள் அனைவரையும் அன்பு செய்கிறார், இதுதான் சத்தியம் என்று சொல்லி வைத்துரைத்தார். இன்னும் நாம் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார். அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது நாம் உண்மையிலேயே இந்த உலகத்திலே மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, கடவுளுடைய ஆசிரை பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். எனவே கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது,
சுய தியாகத்தில் மிளிரும் கடவுளின் அன்பு. ஆண்டவர் தியாகம் செய்து அவர் தனது உயிரை கொடுத்து நம்மை அன்பு செய்கிறார். நாம் பாவத்திலே வாழ்கிற பொழுது அந்த பாவத்திற்கு கழுவாயாக தனது உயிரையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த கடவுள். ஆண்டவர் சொல்லுகிறார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. நான் உங்களை இனி பணியாளன் என்று சொல்ல மாட்டேன், பணியான வேலைக்காரன் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நீங்கள் என் நண்பர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் பழைய பாட்டில் பார்க்கிறோம், கடவுள் யாவே இறைவன் எல்லாரோடும் பேசுவதில்லை. அவர் ஒரு சிலரை தான் நண்பர்களாக தேர்ந்தெடுத்தார். யார் என்றால் ஆபிரகாம் கடவுளோடு அவர் நேரடியாக உரையாடினார், அவருடைய நண்பராக இருந்தார். மோயிசன் கடவுளின் நண்பராக இருந்தார். ஒரு சிலர் மட்டும்தான் கடவுளுக்கு நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உங்களை நண்பர்களாக்கி கொண்டேன், நீங்கள் என் நண்பர்கள் என்று ஆண்டவர் இயேசு எல்லோரையும் தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக தனது உயிரையும் கொடுத்திருக்கிறார். வெறும் வார்த்தை அல்ல, தனது வாழ்வாக தனது இரத்தத்தை சிந்தி நமது அன்பையும் அவருடைய அந்த நட்புறவையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு தியாகம் மிக்கது, அளப்பரியது, அளவிட முடியாதது, நிபந்தனையற்றது, எல்லையற்றது. அப்படி அன்பை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்கிற நாம் பல நேரத்தில் இறைவன் என்னை கைவிட்டு விட்ட இந்த ஒரு துன்பமான சூழல் என்று சொல்லி நாம் பல நேரத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், துன்பத்திலே இருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை முழுமையாக அன்பு செய்கிறார், எந்த நேரத்திலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று ஆண்டவருடைய அந்த அன்பில் நாம் உணர்ந்து கொள்ள, அவருடைய அன்பில் முழுமையாக நாம் சுவைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் தருகின்ற அந்த அன்பை நான் மட்டும் உணர்ந்து கொள்ளக்கூடாது, அந்த அன்பை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எல்லையற்ற ஒரு அன்பாக, நிபந்தனையற்ற ஒரு அன்பாக நாம் நமது அன்பை வாரி வழங்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். ஒன்றாய் வாழ்வோரே
நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தை ஆகியோரிடத்திலே சமர்ப்பிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து மக்களின் நல்வாழ்வுக்காக உழைக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டோடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த குடும்பங்களுக்கு இறைவன் மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், இறை ஆசை தரவும், மிக முக்கியமாக ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் வல்லமையும் பரிசுத்த இரத்தத்தினால் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து இந்த தொற்று நோயிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடல் உள்ள நோயினால் துன்பப்படுகிற ஒருவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடுவோம். அப்பாக நமது பங்கிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை மருத்துவராக இருந்து இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு முழு சுகம் தர வேண்டும் என்றும் மற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் பங்கின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பாக இறைவன் நமது பங்கிற்கு பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவும், அதற்கு புதிய ஆலயத்தை நமக்கு பெற்றுத்தரவும், அதற்கான அரசாங்க அனுமதி கிடைக்க ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எழுப்பிய இந்த வேண்டுதல்களை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாள் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவதாக. இவ்வாறு நாங்களும் அது மேன்மையினால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியாவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியும் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்க ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படவும் அந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை மருத்துவராக இருந்து இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து ஒவ்வொருவருக்கும் முழு சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து
அந்த அன்பை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார். பாவங்களுக்காகவும் அங்கே இருக்கிற குடும்பங்களுக்காக செபிப்போம். இந்த ஆண்டோடைய பரிசுத்தபடி ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற பார்த்து கொண்டு செபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய கருத்துக்களை இறைவனை எடுக்க செபிப்போம். நமது குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இந்த பாவங்களுக்கு பங்கிற்காகவும் புதிய ஆலயத்திற்காகவும் இருக்கிற தடைகள் நீங்கி அரசாங்க அனுமதி கிடைக்க செபிப்போம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்திரல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
வணங்கி ஜெபிப்போம். பரிசுத்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்வோம். இவ்விடம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் தன்னின் கருமணிப்போடு துன்பங்கள், வேதனைகள், தொற்று நோய்கள் வந்தால் நம்மோடு நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்ம ஒவ்வொரு மீது தெளிக்கப்படும் என்று ஆடுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, வழிநடத்த, எந்த பயமும் இல்லாமல் ஆண்டவர் இந்த தொற்று நோயிலிருந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து வழிநடத்த என்று ஆடுவோம். இணையதளத்தின் மூலமாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களுக்காகவும் நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இறைவனுடைய அருள் கிடைக்க, ஆசிரியர் கிடைக்க, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த, நோயற்றவர்களை குணப்படுத்த ஆண்டவரிடத்தில் பக்தியோடு ஜெபிப்போம். அன்னை மரியாதை பரிந்துரைக்காகவும், இது அந்தோணியாருடைய பரிந்துரைக்காகவும், கடவுளுடைய இரக்கத்திற்காகவும் என்று ஆடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருமண ஓலைகள். நமது பங்கை சார்ந்த தந்தை ஜெயசீலன், தாய் அன்பு செல்வி, இவர்களின் மகள் ஆரோக்கிய மேரி ஜெனிஃபருக்கும் தஞ்சாவூர் மறை மாவட்டம் மாரநெறி புனித அந்தோணியார் ஆலயம் பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியசாமி, தாய் சௌரியம்மாள், இவர்களின் மகன் ஆரோக்கிய தீன தயாளனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது 3ஆம் ஓலை. நமது பங்கை சார்ந்த தந்தை அந்தோணிசாமி, தாய் தைனஸ் மேரி, இவர்களின் மகன் அருள் பிரகாசம் அவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் பொழிச்சலூர் ஆரோக்கிய அன்னை ஆலயம் பங்கை சார்ந்த தந்தை அமலதாஸ், தாய் சுசிலா மேரி, இவர்களின் மகள் சுகன்யா மேரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது 2ஆம் ஓலை. நமது பங்கை சார்ந்த தந்தை சபரிமுத்து, தாய் சகாய் மேரி, இவர்களின் மகன் ஆரோக்கிய தினேஷுக்கும் நமது பங்கை சார்ந்த காலம் சென்ற தந்தை முத்துகிருஷ்ணன், தாய் மாலவள்ளி, இவர்களின் மகள் நித்திய பிரியாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது முதல் ஓலை. இத்திருமணங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. ஜெபத்திற்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்படைக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் கடவுளுடைய இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றை பெற தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.